ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில் தான் போகிறோம். காலையிலே பஸ் ஏறிட்டோம். அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்களும் வியூ பார்த்துட்டே ரசிச்சுட்டே போயிட்டோம். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகாச்சி அம்மனை தான் பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் தான் இருக்குது. இந்த அம்மனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா போர்டெலாம் போட்டிருப்பாங்க ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயில்கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிணறு இருந்தது. கிணறு பார்த்துட்டு அப்படியே காலையும் கழுவிட்டு கிணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இதான் அந்த கோயில் நாகாச்சி அம்மன். இதில் வந்து அம்மன் தான் இருப்பாங்க. உள்ளே வந்து நாகத்தோடு இருப்பாங்க இந்த அம்மன் வந்து. கோபுரம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயில்னு நினைக்கிறேன். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு விளக்கு போடுறதுக்கும் நான் வந்து எண்ணெய்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் வியூ வந்து இப்படி தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் இருப்பாங்க. அப்புறமா வந்து நடுவில் வேல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறமா உள்ள கோயில் வியூ வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நல்லா அகண்ட பரப்பளவில் கட்டியிருக்காங்க கோயில் வந்து. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அம்மன் வந்து நாகத்தோடு இருப்பாங்கன்ட்டு. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கருப்பணசாமி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியே வந்தோம். கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு பாப்பா எல்லாத்துக்கும் டாட்டாலாம் சொல்லிவிட்டு அதோட நாங்களும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. வெளியே கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து பனங்கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க. சரி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. சரி அதையும் வாங்கிட்டு அதோட நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு ஹோட்டல்லையும் போயிட்டு சாப்பாடு எல்லாம் வாங்க வேண்டியது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.